இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை பழிவாங்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு வைராகியமாக சுற்றிட்டுருக்கு நம்ம அஞ்சலியே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, அவங்க பண்ண போகிற அட்டகாசத்தனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லை கடைக்காரர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அழகாக கோயிலுக்குள்ளே போயிட்டு வேறு எதுவும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற சிசிடிவியை பார்த்த உடனேயே ஓகே இங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது தாங்க சொல்கிறாங்க, யார் கேட்டாலும் அந்த மாதிரிலாம் ஃபுட்டேஜே எடுத்து கொடுக்க மாட்டோம், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறமா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது லேட் ஆகிரும் சார், என்னுடைய குழந்தையுடைய செயினை யாரோ திருடிட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே வாங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு டேட்டு டைம் எல்லாம் கேட்குறாங்க. நேற்று காலையில் ஒரு 11:30 மணிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் இப்போ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாங்க ஒரு பயங்கரமான ஷாக் ஆகுது. இப்படி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே. அப்போ தாங்க அதில் இலக்கியா அந்த எல்லை கடைக்காரர்கிட்ட ஒரு பொட்டணத்தை கொடுக்கறத பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுச்சிங்க. ஓ இவ்வளோத்துக்கும் காரணம் நீ தானா இலக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அந்த அதிகாரி பார்த்துட்டு என்னம்மா செயின் திருடின ஃபோட்டோவை கேட்கும்னு பார்த்தா ஃபுட்டேஜ் கேட்கும்னு பார்த்தா ஏதோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்கேன், உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த ஃபுட்டேஜே எனக்கு போதும், இதவே கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் சொல்கிறாருங்க. சொல்லி முடிச்சுட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. அந்த எல்லை கடைக்காரர் என்னவா தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ இந்த ஃபோனை பாரு, இதில் இருக்கிறது மட்டும் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இது நானே தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெடியா போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லை கடைக்காரர் பயந்துட்டாருங்க. எவ்வளவு காசு வாங்கினேன், என்ன விஷயம் மொத்தமும் உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன்னமும் பொண்டாட்டியும் சேர்த்து 2 பேருமே ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே அந்த எல்லைக்காரர் ஒன்று விடாமல் ஒப்பிச்சிடுறாருங்க. இப்போ அஞ்சலிக்கு எல்லா இடத்துலையும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இலக்கிய உள்ள தள்ளுறதுக்கு தேவையான அளவுக்கு எவிடன்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,